நண்பர்களே, நம்ம அந்த சொத்து பிரச்சனையில் வந்து கமெண்ட் கேட்டிருந்தாங்க நிறைய பேர். இதில் முக்கியமான கமெண்ட் மட்டும் மக்களுக்கு தேவையான கமெண்ட்டை நம்ம அதை வீடியோ போடுறோம். அதில் ஒருத்தர் கேட்டிருக்கிறாங்க, ரா விக்ரம் ஐயா, எங்க பாட்டிக்கு மொத்தம் 5 பசங்க. சந்தோஷம். இதுல வந்து எங்க அப்பா வந்து தான் மூத்தவர். ஆனா அவருக்கு மட்டும் சொத்துல பங்கு தராம மற்ற 4 பசங்களுக்கும் செத்து பண்ணி வச்சுட்டாங்க. அந்த சொத்து அவங்க சுய சம்பந்தத்தை வாங்கியது. இது நாங்க எங்க அப்பா கோர்ட்ல கேஸ் போட்டா ஜெயிக்க முடியுமா? ஜெயிச்சு சொத்தை வாங்க முடியுமா? பங்கு வாங்க முடியுமா? அப்படி கேட்டிருக்காங்க. நண்பர்களே, நம்ம சிந்திக்க வேண்டிய விஷயம் இது என்னன்னா, ஒருத்தங்களுக்கு 5 குழந்தை இருக்கிறாங்க. 5 குழந்தையில 4 குழந்தை பேர்ல மட்டும் எழுதி வச்சுக்கிறாங்க. அதுவும் மூத்த பையன் மேல எழுதவே இல்லை. அது ரொம்ப யோசிக்கணும். ஏன்னா ஒரு தாய்க்காகட்டும் தகவலாகட்டும் தன்னோட முதல் குழந்தை மேலதான் பாசம் அதிகம்பாங்க. மூத்த பிள்ளை செல்ல பிள்ளை, இளைய பிள்ளை எடுப்பார் கைப்பிள்ளைம்பாங்க. ஆனா மூத்த பிள்ளைக்கு தான் தன்னோட முதல் அப்பா அம்மாங்க அங்கீகாரம் கொடுத்தவங்க. அவங்களே அவரை உதாசீனப்படுத்திட்டு மற்ற 4 பேர் எழுதி வச்சாங்கன்னா அவங்க மனசுக்கு பிடிக்காத ஏதோ ஒரு வேலையை அவர் செஞ்சிருக்காரு. இத்தனைக்கும் மிக முக்கியமான விஷயம் என்னன்னா, அவங்க சுய சம்பாத்திய சொத்து யாருக்காலும் கொடுக்கலாம். அவங்க பிடிக்காத பிள்ளையை விட்டு போட்டு மற்ற 4 பேருக்கு எழுதி கொடுத்துருக்காங்க. ஒண்ணுமே பண்ண முடியாது. இது வந்து ஃபேக்டா இருக்கு. நீங்க ஒரு வக்கீல் போய் கேட்டீங்கன்னு வைங்க, எல்லாம் பார்த்துக்கலாம், ஆச்சுங்க, நீங்க கொண்டாங்க, டாக்குமெண்ட் கொண்டாங்க, ஒரு கேஸை போடுவோம், நோட்டீஸ் விடுவோம். எனக்கு ஒரு வக்கீல் மெத்தட் கொடுத்துட்டு இருக்காரு, நான் வந்து ஓப்பனா நிறைய மேட்டர் பேசுறேன் அப்படின்ட்டு என்னை வந்து எம்எல்ஏ வந்து பார் கவுன்சில் சொல்லி எம்எல்ஏ நடவடிக்கை சொல்லியிருக்காரு. அது வீடியோ பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், கமெண்ட் பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஓகேங்களா? அதனால எப்படி நீங்க எந்த ஒரு காலகட்டத்திலையும் செட்டில்மெண்ட் பண்ணி செட்டில்மெண்ட் தான். சுய சம்பத்தி சொத்தை செட்டில்மெண்ட் பண்ணா செட்டில்மெண்ட் தான். அதை மாற்ற முடியாது. நீங்க வீணா அலைச்சல் உங்க அப்பா அம்மாவுக்காக சொத்து வாங்கணுக்காக போய் போட்டீங்கன்னா கேஸ் போட்டா வக்கீல் எடுத்துக்குவாங்க, கோர்ட்ல நம்பர் ஆகும். ஆனா உங்க காலத்துக்கு நீங்க அலையணும். ஆனா எந்த விதமான பிரயோஜனம் இருக்காது. ரிசல்ட் 0. உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். மீண்டும் நல்ல வீடியோ சந்திக்க விடைபெறுவது திருப்பூர். நன்றி, வணக்கம்.